Hello friends, welcome to Masalas kitchen. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல எக் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் தான் பார்க்க போறோம். இது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் நம்ம உருளைக்கிழங்கு தோல் சீவி எடுத்துக்கலாம். நான் இதே சைஸ்ல 3 உருளைக்கிழங்கு எடுத்துர்க்கேன். இப்போ இந்த உருளைக்கிழங்கை கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ்லாம் எந்த அளவுக்கு கட் பண்ணுவோமோ அந்த மாதிரி நீளமா கட் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப மெலிசா கட் பண்ணிடாதீங்க. கொஞ்சம் அளவுக்கு தடியா, அது பாருங்க இந்த அளவுக்கு கொஞ்சம் தடியாவே கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதே மாதிரி நான் எல்லா உருளைக்கிழங்கும் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இதே சைஸில் கட் பண்ண உருளைக்கிழங்குலாம் எடுத்து தண்ணியில் சேர்த்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா வாஷ் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா பேப்பர் டவலில் நம்ம எல்லா உருளைக்கிழங்கும் சேர்த்துடலாம். பேப்பர் டவல் இல்லை நார்மல் காட்டன் டவலில் எல்லா தண்ணியும் ஊற்றி எடுத்துகிட்டு இப்போ வேறு ஒரு பவுலில் எல்லா உருளைக்கிழங்கும் சேர்த்துடலாம். உருளைக்கிழங்குலாம் இந்த மாதிரி ட்ரையாக இருந்தால் தான் நம்ம எண்ணெயில் போட்டு பொரிக்கும் போது ரொம்ப எண்ணெய் குடிக்காது. அதனால் உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃப்ரை பண்ணிக்கலாம். நம்ம இன்றைக்கி எக் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் பண்ணுறதுனால முட்டையை உடச்சி ஊற்றிக்கிறேன். 2 முட்டை நான் எடுத்திருக்கேன். அந்த 2 முட்டையும் நம்ம இப்போ உடச்சி ஊற்றிக்கலாம். இதில் 2 டீஸ்பூன் சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் சாட் மசாலா சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், அப்புறம் 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு இதை எல்லாத்தையும் நல்லா கலந்து எடுத்துக்கலாம். நம்ம நார்மலாக ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் பண்ணுறதை விட இந்த மாதிரி காரம்லாம் சேர்த்து ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் பண்ணோன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதில் இன்னும் கோட்டிங்காக நான் 1/4 கப் மைதா சேர்த்துக்கிறேன். இதை நல்லா கலந்து எடுத்துக்கலாம். நம்ம சேர்த்த முட்டை, மைதா, மசாலா எல்லாமே நல்லா சேர்ந்து வந்திருக்கு. இப்போ நம்ம ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் எல்லாம் பொரிக்கிறதுக்கு ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம பொரிச்சு எடுத்துடலாம். கடைசியாக கொஞ்சமாக ஆரிகானோ சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம எண்ணெயில் எல்லாத்தையும் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே ஒரு 5 மினிட்ஸ் நம்ம ஃப்ரை பண்ணாலே கரெக்டாக இருக்கும். பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக கலர் மாறிட்டே வருது. 5 மினிட்ஸ்க்கு அப்புறமா நம்ம எக் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்குது. நார்மல் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஆனால் நம்ம இந்த எக் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸை நம்ம டக்குன்னு செஞ்சு சாப்பிடலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம மாரிஸ் கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.